Taste the Daily. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகர் பகுதியில் காங்கிரஸ் கவுன்சிலரை தெருநாய் விரட்டி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மாநகராட்சியில் தெருநாய்கள் பெருகி பொதுமக்களை துரத்தி கடித்து வருவது குறித்து பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் மாநகராட்சி 14வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் ஐயப்பன் கணபதி நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது தெருநாய்கள் துரத்தி அவரை காலில் கடித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐயப்பன், பலமுறை தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த மாமன்ற கூட்டத்தில் வலியுறுத்தியும் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் பொதுமக்களை நாய்கள் கடித்து வரும் நிலையில் தானும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். கும்பகோணம் 14வது வார்டில் இருக்கின்ற கணபதி நகர் வழியாக வந்து கொண்டிருப்பது அங்கிருந்து வெளிநாய்கள் கூட்டமாக ஓடி வந்து என்னை தாக்கியது. அப்பொழுது ஒரு நாய் என்னுடைய பேண்ட் சட்டையை கிழித்து வண்டியில் வந்து நான் கீழே தள்ளி விழுந்த உடனே அது என்னுடைய முழங்கால் கீழே கடித்து புதரை காயப்படுத்தியது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி பெற்றுக் கொண்டு ஊசியெல்லாம் போட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். அங்கு அந்த பகுதியில் மட்டுமல்ல, கும்பகோணத்தில் அதிகமாக நாய்கள் பெருகிவிட்டது. இதை பற்றி நான் மாமன்ற கூட்டத்திலே மாடுகள் முட்டுகிறது, நாய்கள் கடிக்கிறது என்று பலமுறை சொல்லியும் அதிகாரி அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனாலே தான் இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் நலத்திட்ட உதவி பெற வந்தவர்களை பார்த்து எதற்கு வர்றீங்க என்பது போல திமுக பகுதி செயலாளர் தலையில் அடித்துக் கொண்டார். சென்னை தெற்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரியாணி புகழ் அமைச்சர் மா சுப்பிரமணியன், எம்பிக்கள் கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி சோமு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் பெற டோக்கன் இல்லாமல் வந்த மாற்றுத்திறனாளி மற்றும் முதியவரை அவமானப்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் வேளச்சேரி கிழக்கு பகுதி திமுக செயலாளருமான துரைகபிலன் எதற்கு வர்றீங்க என்று கேட்பது போல் தலையில் அடித்துக் கொண்டார். திமுகவினர் ஏழை எளிய மக்களை தொடர்ந்து அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.